பாவம் செய்யறான், அடுத்த நாள் விடுகிறான், பொருளாதாரம் கூடுது. பாவம் செய்கிறான், குடும்பத்துல சந்தோஷங்கள் அதெல்லாம் கூடும். வாழ்க்கையில அவன் பார்க்கிற என்ன பாவம் செய்தாலும் அவனிடத்திலே கெட்ட விளைவுகள் வராமல், கெட்ட ஆசாறுகள் வராமல் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பாவத்திலே நிலைத்திருக்க வைக்கிறது. திடீர்னு ஒரு சோதனை வந்தா மட்டும்தான் என்ன செய்யறான், பாவத்துக்கு தூரமாகறான். இந்த சலாமத் இருக்குதே, அல்லாஹு தாலாவுடைய சதியவர்கள் பயந்திருக்கிறார்கள், அதாவது விட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கேட்கிறார். இது மிகப்பெரிய ஆபத்து சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாமல் இருந்தாலும் கூட இன்னொரு பாவத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால், நேற்று வரைக்கும் ஒரு பாவத்தில் இருந்த உங்களுக்கு பாவம் இப்பொழுது ரெண்டாகிவிட்டால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஒரு பாவம் செய்து கொண்டு வந்த நீங்கள் இப்பொழுது பாவத்தை இரண்டாக்கி விட்டீர்கள் அல்லது பன்மடங்காக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம். 3 பாவத்தில் இருந்த நீங்க இப்பொழுது 6 பாவத்துக்கு மாறிட்டீங்க என்று சொன்னால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் அர்த்தம். அல் மஅசியத்து பஅதல் மஅசியா இகாபுன், அல் ஹஸனத்து பஅதல் ஹஸனா அதாவது அஜ்ரு. இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள், தண்டனை பாவத்துக்கு பின்னால் ஒரு பாவம் உங்களில் இருந்து நடப்பது இருக்கிறது, அது இறைவனது தண்டனைகள்ல உண்டு. இறைவனது தண்டனைகள் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் அவர்களை சோதித்தோம், கஷ்டங்களை கொண்டு சோதித்தோம், வறுமையை கொண்டு சோதித்தோம். அப்படி இருந்து அவர்கள் திருந்தவில்லை, அப்படி இருந்தும் அவர்கள் திருந்தவில்லை. இவர்கள் இப்படி சொல்லியும் திருந்தாததனால் தண்டித்தோம் என்று சொல்லாம அல்லாஹ் வானங்களுடைய ரஹ்மத்தை திறந்து விட்டோம். இப்படி அவர்கள் அவ்வளவு அல்லாஹ் தஆலா சோதித்தும் அவர்கள் திருந்தாததனால் ரஹ்மத்தை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். ரஹ்மத்தை திறந்து விட்டான் என்ன, இனி நீ மறந்துடணும், உனக்கு இனி இந்த சோதனையை கொண்டு திருந்துற வேலை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈடுபடுவதற்குரிய வழியை நம்ம என்ன செய்தோம், கொடுத்தோம். கடைசியில் அவர்கள் மறந்து போய் இருக்கிற நேரத்தில் அஹத்னாஹும் பக்தா, அவர்களை திடீரென நாம் என்ன செய்தோம், பிடித்துக் கொண்டோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதனால விளைவுகள் வரும் என்று மட்டும் நீங்க நினைக்க வேணாம். நாம் பாவத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதும் அதிகரித்துக் கொண்டே செல்வதும் எமது இந்த அதாவது மோசமான நிலைமைக்கான ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.